பாரு 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 பாரு, ஆப்போசிட்ல அவ்வளோ டிராபிக் இருக்கு, ஓகேவா? இப்போ கிரீன்ல இருக்கு. நம்ம கரெக்டா போய் அங்க நிக்கிறதுக்குள்ள கன்ஃபார்மா ரெட் விழும். பாரு, ரெட் விழாது அர்ஜுன் சார், நிச்சயமா ரெட் விழாது. என்னோட காதலுக்கு எப்பவுமே ரெட் அலர்ட் கிடையாது, கிரீன் கார்டு தான். பார்க்கலாம் பார்க்கலாம் சார். வசுந்தரா என்கிற இந்த அப்பாவி பெண் இதுவரை தனது வாழ்க்கையில் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ததில்லை. அடுத்தவர் பொருளுக்காக ஆசைப்பட்டதும் இல்லை. விட்டு கொடுத்து இழந்ததுதான் அதிகமே தவிர யாரிடமிருந்தும் தட்டி பறித்து பெற்றது எதுவுமே கிடையாது. ஐயோப்பா, அவளது ஆசையும் எதிர்பார்ப்பும் அனைத்தும் நியாயமானது. ஏய் ஏய் பசு, இத போய் ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற நீ? அர்ஜுன் சார், ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க வேணா இதை விளையாட்டா எடுத்துக்கலாம், ஆனா நான் இதை சீரியஸா தான் எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் எப்படியோ, ஆனா இனிமே எனக்கு நல்லதுதான் நடக்கணும். வசு, தயவு செஞ்சு நிறுத்து வசு. இந்த கண்ணை மூடிக்கிட்டு வேண்டதெல்லாம் ஒரு தடவை தான், சும்மா எல்லா தடவையும் வராது. கொஞ்ச நேரம் கம்னரு. ஏன் சார், கடவுள் என் பக்கம் இருக்காருங்கிற கோவமா? அர்ஜுன் சார், இந்த தடவையும் கிரீன் தான் விழும், பாக்குறீங்களா? ஏய், ஓவர் கான்ஃபிடன்ட் வைக்காத. கார் கிட்ட வந்துடுச்சு, இதுக்கு மேல கிராஸ் பண்ண போறேன். சிக்னல்ல ரெட் இருக்கு. இப்பவே தோல்வி ஒத்துக்கிறியா? சொல்லு வசு. சார், என் காதல் விஷயத்துல தோல்வியே கிடையாது. அப்படியா? உன் கண் எதிர்க்கே தோல்வி இருக்கு, பாக்குறியா? வசு, போச்சு, நீ காலி. இது லாஸ்ட். மூணுத்திலுமே நீ வின் பண்ணிட்ட. ஆனா லாஸ்ட் நான் தான் வின் பண்ண போறேன், நீ தோக்க போற. வேண்டு வேண்டு வேண்டு. இந்த டிராபிக்ல கன்ஃபார்மா நம்ம நிக்க தான் போறோம், சிக்னல் போட தான் போறாங்க. வசு, என்னாச்சு? ஏய் ஏய் வசு, கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நோ சிக்னல். பாரு, இது ஆட்டோமேட்டிக் சிக்னல் இல்ல. இந்த கேம்லாம் நான் ஒத்துக்கல, ஓகேவா? சார், கிரீன் சிக்னல் காட்டுறது நான் இல்ல சார், அந்த கான்ஸ்டபிள் தானே. அது எப்படி? அது அவருடைய வசதிக்காக காமிச்சாரு. அது எப்படி நீ ஜெயிச்சதை எடுத்துக்க முடியும்? நீ என்னமோ அவரை ரெடி பண்ணி நிக்க வச்ச மாதிரியே எனக்கு தோணுது. நீ சீட்டிங் பண்ற பஸ். வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். நோ 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 சார், நீங்க தான் சார் என்ன சீட் பண்றீங்க. கோயில்ல வேணா நான் பூசாரிய வச்சு உங்களை ஏமாத்தி இருக்கலாம், ஆனா இங்க நான் எதுவுமே பண்ணலையே சார். கடவுள் எனக்கு துணையா இருந்திருக்காரு, அவ்வளவுதான். என் காதல இருக்கிற உண்மைய இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க. நீங்களே தடுத்தா கூட நீங்க எனக்கு கணவரா வரதுல எந்த தடையும் வராது. இது அதுக்கு விழுந்த கிரீன் சிக்னல் தான் சார். என்ன அர்ஜுன் சார், ஷாக்கா இருக்கா? எப்பவுமே எனக்கு கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பீங்க, இப்போ ஏன் அமைதியா இருக்கீங்க? ஓ, மௌனம் கூட சம்மதத்துக்கு அறிகுறிதான். அப்ப நான் ஜெயிச்சிட்டேங்கிறத ஒத்துக்கிறீங்க தானே? இப்ப மட்டும் இல்ல சார், எப்பவுமே எனக்கு வெற்றி தான்.
இந்த பாரு வசு, இதெல்லாம் சீட்டிங். இது ஒரு கேவலமான கேம். இதெல்லாம் ஒத்துக்கிட்டேன் பாரு, என்ன அடிக்கணும். வாய் முட்டு வா. கோயில்ல சாதாரணமா நடந்த விஷயத்த உள்ள போய் பில்டப்பாலாம் சொல்லக்கூடாது. ஓ அர்ஜுன் சார், நான் எதுக்கு பில்டப்பா சொல்ல போறேன்? நீங்க என்ன துரத்தி வந்தீங்க, நான் ஓடினேன். வா 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 வா, கீழே வா. வா, நின்னு வேடிக்கை பார்க்காத. அவ்வளவுதானே? ஏய் லூஸ் மாதிரி ஏதாவது சொல்ல போற, கம்முனு வா. சரி சரி, கவலைப்படாதீங்க, நான் எதுவும் சொல்லல. வாங்க போலாம். ஏய்! இல்ல. ஏய் ஏய், என்ன அர்ஜுன் சார் திருப்பி திருப்பி மாலை போடுறீங்க? தெரியாம விழுந்துருச்சு. மாலை கைட்டு. ஆஹா, அதெல்லாம் முடியாது. ஏய், வீட்டுக்குள்ள போய் எல்லாரும் முன்னாடி நீ பில்டப் பண்ணுவே, எனக்கு தெரியும். கைட்டு ஃபர்ஸ்ட் மாலைய. ஆஹா, அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் வசு. ஆஹா, முடியாது. ப்ளீஸ் வசு, கெஞ்சி கேக்குறேன், கெஞ்சி. சரி சரி, தரேன். என்னைக்கா இருந்தாலும் நீங்க தான் என் கழுத்துல மாலையை போட போறீங்க. இந்தாங்க. அடியே இனியா, பாத்தியாடி இந்த அநியாயத்தை? ஒரு பேச்சுக்கு மாலையும் கையுமா வருவாங்கன்னு சொன்னேன், அதே மாதிரி வந்துட்டாங்க. நாசமா போயிட்டடி நீ, நாசமா போயிட்ட. வீட்டுல சும்மா இருந்தவன கோவில்ல வில்லங்க நடக்குதுன்னு அழைச்சிட்டு போய் இப்ப கையில மாலையோட வீட்டுக்குள்ள வில்லங்கத்தை கூட்டிட்டு வந்துட்டேடி. பாட்டி சும்மா இருங்க பாட்டி, நானே குழப்பத்துல இருக்க, நீங்க வேற கடுப்பேத்தாதீங்க. உன்னை நான் கடுப்பு ஏத்தல, உசுப்பும் ஏத்தல. உண்மைதாண்டி சொல்றேன். குருவி கட்டுற கூட்டுக்குள்ளேயே குண்டு வைக்கிறவடி இந்த வசுந்தரா. அத நீ ஞாபகத்துல வச்சுக்க. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், ஒரு நிமிஷம் இருங்க. வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. நீங்க என்னடா அப்படியே நடந்து போறீங்க? ஏய், என்ன விளையாடுறியா? வலது காலை வச்சு உள்ள போ சொல்ற. ஐயர் சொன்னாருன்னு மாலை போட்டா நீ கல்யாணம் ஆன மாதிரி ஃபீல் பண்ணிக்கிற போல இருக்கு. இல்ல அர்ஜுன் சார், கோயில்ல மேடத்துக்காக வேண்டிக்கிட்டு நம்ம பரிகாரம் பண்ணிருக்கோம். அதனால இந்த விஷயத்த நம்ம அலட்சியமா எடுத்துக்க வேண்டாமே. வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. உயிரை வாங்கு. ஓகேவா? தம்பி தம்பி தம்பி, என்ன தம்பி இது? பரிகார பூஜைக்கு கூட மாட இருந்து ஒத்தாசை பண்ணுங்கன்னு சொன்னா இப்படி மாலையும் கையுமா வந்து நிக்கிறீங்க. பசு கழுத்துல தாலி ஏதாவது கட்டிட்டீங்களா? பாட்டி, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. ஏன் இப்படி தப்பு தப்பா பேசிட்டே இருக்கீங்க? நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. தப்பிச்சடா சோதி. ஆமா பாட்டி, கல்யாணம் எல்லாம் ஆகல. ஏய், ஜஸ்ட் மாலைய மாத்திக்கிட்டோம். பரிகார பூஜைக்கு மாலைய மாத்திக்கணும்னு சொன்னாங்க, அதனாலதான் செஞ்சோம். சீ. நல்ல வேளடி இனியா, அவ கழுத்துல தாலிய காணோம். அது வரைக்கும் நீ தப்பிச்ச. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேனே, இவ இடுக்குல நுழைஞ்ச தடுக்கல புகுந்து வருவான்னு. அந்த மூஞ்சிக்கு அப்படி ஒரு ராசிடி. பாட்டி இருக்கட்டும், அவ ராசிக்கு கூடி சீக்கிரம் ஒட்டு மொத்தமா பரிகாரம் பண்ணிடுறேன். வரா 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 வரா. என்ன இனியா, என்ன அப்படி பாக்குற? கோயிலுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து என்ன வீட்டு விட்டு வெளியே அனுப்பலான்னு நீ பிளான் போட்ட. ஆனா என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா? எங்க கிட்ட இந்த வாய்ஸ் சவடெல்லாம் விடாத. எங்க இனியாவ சும்மா நினைக்காத. எனக்கும் நல்லாவே கத்த தெரியும். ஆனாலும் இந்த இனியா கொஞ்சம் பெரிய ஆள் தான், ஒத்துக்கிறேன். இத பாரு இனியா, இப்போ நான் மாலையும் கையுமா அர்ஜுன் சார் கூட வந்து நின்னதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறேன். ஆனா இன்னமும் வர வழியில என்னென்னலாம் நடந்திருக்கோன்னு நீ உள்ளுக்குள்ள தவிக்கிறதானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சும்மா ஏதாவது கொளுத்தி போடணும்னு நினைக்காத. அப்ப சரி, தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வந்தா நீ என்கிட்ட கேளு, நான் விளக்கமா சொல்றேன். சொல்லவா? ஏய், ஏன் இவ்ளோ அவசரப்படுற? நீ இப்படி நடந்துக்கிறதுனால நிறைய மிஸ் பண்ற. இருந்தாலும் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் கிட்ட சொல்லணும். இனியா இப்படிதான்
நான் அவரை விட்டு விலகி விலகி போனாலும் அவர் என்ன சுத்தி 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 வந்து ரொமான்ஸ் பண்ணாரு. அந்த கிக்கே தனி. டூயட் ஒண்ணுதான் மிஸ் ஆயிடுச்சு, மத்தபடி எல்லாமே ஓகே தான். ஏய் இனியா இப்படிதான் நானும் அவரும் ஓடி அவர்கிட்ட லாக் ஆயிட்டேன். மூச்சு காத்தே இல்லாத அளவுக்கு என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியாதா? அவர் என்ன பார்க்க, என்ன அவரை பார்க்க, நான் அவரை பார்க்க, என்ன அவரை பார்க்க, நான் ஸ்டாப்பா ரொமான்ஸ் போய்கிட்டே இருந்துச்சு. நீ என் கண்ணுல ஒரு காதலை பாக்குறல்ல, அந்த காதலை அவர் அங்க பாத்துட்டாரு. சும்மா இருந்தவள நீ தூண்டி விட்டல்ல, இன்னைக்கு மாலையோட வந்துட்டேன். நாளைக்கு என்ன நடக்கும்னு நீயே யோசிச்சுக்கோ. புரிஞ்சுதா? வசீகரா என் நெஞ்சு நிக்க உன் பொன்மடியில். பாத்தியா 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 எவ்வளவு துணிச்சலா சவால் விட்டுட்டு போயிட்டு இருக்கா. இத பாருடி, நீ பல்பு வாங்குறது இதுதான் கடைசி தடவையா இருக்கணும். அடியே, அவளெல்லாம் சுலபமா நினைச்சிடவே கூடாது. என்ன பேச்சு பேசுறா அவ? இப்போ கையில மாலையோட வந்தா, ஆனா நீ இப்படியே விட்டேன்னு வச்சுக்கியே, அடுத்து கழுத்துல ஜம்பமா தாலியோட வருவா. அதுக்குள்ள நீ முந்திக்கோ. அவ்வளவுதான், பாட்டி சொல்லிட்டேன். அடேங்கப்பா, பொங்குறாளே. அனி, வாங்க நீ. என்ன ஆனந்த், இன்னும் மீனாட்சி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல நீ, அது வந்து இருக்காதா பின்ன. ஆமா, உங்க ஏஜ் என்ன? சும்மா சொல்லுங்க. 24 அனி. 24? நல்ல வயசுதான். இந்த வயசுல இந்த தாஜ்மஹலை வச்சு உத்து உத்து பாத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா இதுக்கு பதிலா ஓ லெவல இருக்கட்டும் இருக்கட்டும். இதுக்கு பதிலா இந்த மீனாட்சி வீட்டு காம்பவுண்ட் செவருல எகிரி குதிச்சு உள்ள போய் அவளை பார்த்து சமாதானப்படுத்திருக்கலாம். அதை விட்டுட்டு இத பாத்துட்டு இருக்க கூடாது. இந்த தாஜ்மஹலை விட மனசு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். இல்ல நீ, அது வந்து எனக்கு இப்படி எல்லாம் பழக்கம் இல்ல. ஆமா, இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? ஐயோ நீ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி சரி, நான் ஒத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் சமாளிக்கலாம் வேண்டாம். உங்க ஃபீலிங் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா காதல்ல நான் உங்களுக்கு சீனியர். அதனால நான் சொல்றத கேளுங்க. ஐயோ அண்ணி, நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் மீனாட்சியை நான் விரும்புறேன்னு சொன்ன அன்னைக்கே, அதுவும் அவளோட பர்த்டே அன்னைக்கே இப்படி நடந்தத என்னால ஜீரணிக்கவே முடியல நீ. சரி சரி, அதுக்காக தாஜ்மஹாலை உடைச்சிடாதீங்க. காதல்ல சில பிரச்சனைங்க வரதா செய்யும். நீங்க அந்த பிரச்சனையை தான் தீர்க்கணுமே தவிர ஃபீல் பண்ண கூடாது. இல்ல நீ, இன்னைக்கு அம்மா வீட்ல பேசினது, உங்களை தேடி கோயிலுக்கு வந்தது, இதெல்லாம் பாக்குறப்போ மனசுக்குள்ள ஒரு பயம் வருது நீ. ஓ, நினைச்சேன். அதனாலதான் உங்களை பார்த்து தைரியம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன்.
அம்மானா அப்படிதான் இருப்பாங்க. இந்த அம்மா தான் இதுக்கு ஒத்துப்பாங்க. நீங்க சினிமா எல்லாம் பார்த்ததே இல்லையா? முதல்ல அதை பாருங்க, அப்பதான் இத பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்க போன் இருந்தா கொடுங்களேன். இத பாருங்க ஆனந்த். സാറേ നീ പോയിട്ടുണ്ടെങ്കിൽ എന്നെ കാണിച്ചു കൊടുത്തേക്കരുത്. டேய் தம்பி, இவனே நம்மள போட்டு குடுத்துறான் போல இருக்குடா. இப்ப கூட திரும்பி போயிடலாம்டா. டேய் என்னடா பூனை குட்டி மாதிரி எதிரி குதிக்கிற? அவனை பார்க்கணும் கார்த்திக். கார்த்திக் கல்யாண புடவையில ரொம்ப அழகா. இத பாருங்க ஆனந்த். ராம், இங்க என்ன பண்ற? சும்மா வீட்டு டெரஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீட்ல யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல ஜனனி. ப்ளீஸ் ராம், ப்ளீஸ் போ. யாராவது வந்தாங்கன்னா நான் செத்தேன். கீழே சுமி வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கா. சரி போ ராம், ரொம்ப ரிஸ்க். 2 minutes உன் கையை புடிச்சிட்டு போயிடுறேன். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நானே ஒரு பொண்ணு, என் காதலுக்காக நான் எவ்வளவு ரிஸ்க் எடுப்பேன். நீங்க ஒரு ஆம்பளை, எவ்வளவு வேணாலும் ரிஸ்க் எடுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணா நீங்க ரொம்ப ஸ்லோ. அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. ஆனா இன்னும் கொஞ்சம் தைரியம் கொடுங்களா? சரி, காதல்னா முதல்ல தைரியம் தான் முக்கியம். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு ஆனந்த்? நீங்களும் மீனாட்சியும் எங்க லவ்க்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் சாதாரணம் தான். ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். நான் இவ்ளோ மூச்சு வாங்கி பேசினதுக்கு நீங்க இந்நேரம் அங்க சுவரேறி குதிச்சிருக்க வேண்டாமா? அண்ணி அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஆனந்த், இருந்தாலும் அதெல்லாம் தப்பு ஆனந்த். ஒரு வீட்டு சுவரேறி குதிச்சு போறதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்க நல்ல புள்ள இல்லையா? ஆமா அண்ணி. அதனால நாளைக்கு காலையில போங்க. ஓகே அண்ணி, காலையில முத வேலையா போயிடுறேன். ஆல் தி பெஸ்ட். இது இருக்க வேண்டிய இடம் இங்க இல்ல மீனாட்சி. நாளைக்கு உன்கிட்ட வந்து சேர்க்கிறேன். வசு, பரிகார பூஜைலாம் நல்லபடியா முடிஞ்சதா? ரொம்ப சிறப்பா முடிஞ்சது மேடம். கோயிலுக்கு வந்த நீங்க பூஜைக்கு இருந்துட்டு வந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா நீங்க இல்லையே. அதான் அர்ஜுன் இருந்தாலம்மா. அவர் இருந்தாரு மேடம். ஆனாலும் நீங்க இருக்கிற மாதிரி வராதுல்ல. என்னமோமா. மேடம்,
பரிகார பூஜையை பண்ண ஐயர் விவரமான ஐயர். பூஜைய ரொம்ப அருமையா பண்ணாரு. உங்க சார்பா அர்ஜுன் சார என் பக்கத்துல நிக்க வச்சு அர்ஜுன் சாரையும் என்னையும் மாலை போட்டுக்க வச்சு ரொம்ப நல்லா பரிகாரம் பண்ணாரு மேடம். நாங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருப்போம்னு சொன்னாரு. அதுல என்னம்மா சந்தேகம்? இனியா வாமா, உள்ள வா. பரிகார பூஜையை பத்தி வசு சொல்லிட்டு இருந்தா. காலையில ஃபுல்லா அர்ஜுன் கூட கோயில்ல சுத்தினல, நைட் ஃபுல்லா நான் அவரோட சுத்துறேன் பாரு.